மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மிளகு சீரக பேஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதை இப்போ எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்க்குறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை மிக்சி ஜாரில் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். மண் பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு பிரிஞ்சலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 4 லவங்கம், இவ்வளோதான். இதெல்லாம் எண்ணெய் சூடான பின்னாடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருகி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் சேர்த்திங்கன்னா குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் லைட்டாக மாறி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இது மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியை நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சூப்பராக பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பின்னாடி பாத்திரத்தில் அடி பிடிக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நான் 2 சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்க 4ஆக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குருமாவில் மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனால குருமா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுவும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துருவோம். சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் செய்யலாம். அப்போ உருளைக்கிழங்கு கூட மீல் மேக்கர் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமா சப்பாத்தி பூரி அப்புறம் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட எந்த பட்டாணியும் கொண்டக்கடலையும் சேர்க்காம இதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்து குருமா பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி தோசை அப்புறம் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம்.
சூப்பராக உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஊற வச்சு வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் பட்டாணியை தண்ணியில் 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை 3 விசில் விட்டு வேக வச்சு இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, பட்டாணியும் வெந்துருச்சு. அதனால் இதை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சா போதும். ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா மையாக அரைச்சி இதில் சேர்க்குறேன். நல்லா திக்கான தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே தெளிஞ்சு வந்துருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.